Through online class, today we are going to learn about double circulation in the 7th chapter, body fluids and circulation in biozoology for 11th standard. அது இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பயோசுவாலஜில 7வது பாடமா இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், அதாவது உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதியில் டபுள் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய இரட்டை சுற்றோட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை, அதாவது சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷனை பற்றி முதல்ல யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வே அப்படிங்கிறவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை வில்லியம் ஹார்வே இன் த இயர் 1628. அது சொல்றது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விதமா சர்க்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன விதமா ரெண்டு விதமா இருக்குது அப்படின்னா ஒன் இஸ் சிங்கிள் சர்க்குலேஷன், அனதர் ஒன் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. ரத்த சுற்றோட்டம் முதல்ல விளக்கி கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வேங்கிறவர் 1628 சொன்னாரு. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விதமா சர்க்குலேஷன் இருக்கிறான். ஒன்னு வந்து சிங்கிள் சர்க்குலேஷன், அனதர் ஒன் இஸ் நோன் அஸ் டபுள் சர்க்குலேஷன், அதாவது ஒற்றை சுற்றோட்டம், இன்னொன்னு இரட்டை சுற்றோட்டம் அப்படிங்கிறது. அதுல முதுகெலும்பு உள்ள வகையில் முதுகெலும்பு விலையில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு வகையான சுற்றோட்டங்கள் காணப்படுதுன்னு சொன்னோம். அதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன், டபுள் சர்க்குலேஷன் சொன்னது. There are two types of blood circulation in vertebrates, that is known as single circulation and double circulation, which is shown in the figure. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பிக்சர் மூலமா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்லக்கூடியது. முதலாவது படம் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன்ங்கிறது. ரெண்டாவது இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன்ங்கிறது. இந்த சிங்கிள் சர்க்குலேஷன்லயும் டபுள் சர்க்குலேஷன்லயும் பார்த்தாலே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா ஒரே டைரக்ஷன் தான் இருக்குது. இப்போ ஒரே டைரக்ஷன் சொல்லும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் என்ன செய்யுது அப்படியே போய் கடைசியில ஒரே விதமா தான் முடியுது. இதுல வந்து டபுள் சர்க்குலேஷனுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனா அதே இது டபுள் சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்குதா, இப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து மறுபடியும் என்ன செய்யுது இங்க போகக்கூடியதா இருக்குது. அதே நேரத்தில் இந்த சைடு ஹார்ட்ல இந்த சைடு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கில் இருந்து ஆரம்பிச்சு எங்க போகுது அப்படின்னா இப்படியே ஆரம்பிச்சு மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா இப்படி வந்து மறுபடியும் இந்த ஹார்ட்டுக்கு வரக்கூடிய இருக்குது. இப்போ டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறோம். இது என்ன அப்படிங்கிறத விளக்கமா அடுத்து வரக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தியரியில பார்க்கலாம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் சர்க்குலேஷன், டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இதுதான். இப்போ அந்த பிக்சர்ல கொடுத்திருந்ததை அவங்க வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி டபுள் சர்க்குலேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கும். ஸோ பிகாஸ் ஹார்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 சேம்பர்ஸ் அப்படிங்கிறோம். இதயத்தை பொறுத்த மட்டும் 4 அறைகள் காணப்படும் சொன்னோம். என்னன்னா அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு ஆரிக்கிள்ஸ், லோயர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு வென்ட்ரிக்கிள்ஸ். அகைன் ஆரிக்கிள்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ரைட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள். அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஆல்ரெடி ஸ்டடிட் இன் லோயர் கிளாஸஸ் ஆல்சோ. நீங்க ஏற்கனவே லோயர் கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ரைட் சைடு இஸ் மென்ட் ஃபார் இம்பியூர் பிளட். இதயத்தினுடைய வலது பக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே அசுத்த ரத்தம் உள்ள ஒரு பகுதியா சொல்லலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியூர் பிளட் வந்து நிறைய கூடிய ஒரு இடமா சொல்லலாம். லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சொல்லும் போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆரிக்கிளுக்கு என்ன செய்யும், வெயின்ஸ் அண்ட் வெனியூல்ஸும் ஒன்னா சேர்ந்து வீனா காவா அப்படிங்கிற ஒரு பகுதியை ப்ரொடியூஸ் பண்ணும். இதானது லார்ஜஸ்ட் வெயின் சொல்லக்கூடியது. அகைன் இந்த வீனா காவால 2 டிவிஷன் இருக்கும். என்னன்னா சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா. அது என்ன சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா அப்படின்னா அபோவ் த பாடி பார்ட்ஸ்ல இருந்து இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணா அதுக்கு பேரு சுப்பீரியர் வீனா காவா. அண்ட் அட் த சேம் டைம் தே கலெக்ட் த impure blood from the below the body parts அப்படின்னா அதுக்கு பேரு inferior vena cava. So both inferior and superior vena cava collects the impure blood that are poured into the right auricle. எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க செஞ்சிடும், ஆரிக்கிள்ல நிறைச்சிடும், ரைட் ஆரிக்கிள்ல. அகைன் இந்த ரைட் ஆரிக்கிள்ல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். இப்படி போகும்போது இங்க என்ன இருக்கும், ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கும். வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ட்ரைகஸ்பிட் வால்வ் ரைட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்குது. அப்படி என்டர் ஆன உடனே என்ன நடக்கும்,
சரி, ரைட் ஆரிக்கிலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே என்னது இம்பியூர் பிளட். ஸோ இது வந்து பியூர் பிளட்டாக மாறணும் அப்படின்னா எங்கே போகணும்? ரைட் ஆரிக்கிலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தாச்சு. இது பியூர் பிளட்டாக மாறணும்னா எங்கே போகணும் அப்படின்னா அப்படியே இது என்ன செய்யும்? பல்மானரி ஆர்டரிக்கு போகணும். எங்கே போகணும் அப்படின்னா பல்மானரி ஆர்டரிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ பல்மானரி ஆர்டரிக்கு எதுக்காக போகுது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தி பல்மானரி ஆர்டரி என்ன செய்யும் அப்படின்னா லங்ஸுக்கு போகும். இப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் தி பல்மானரி ஆர்டரி மூலமாக லங்ஸுக்கு போகிறது எதுக்கு அப்படின்னா ஃபார் ஆக்சிஜனேஷன். அங்கே போய் என்ன செய்யும்? ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காக போகுது. இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அதாவது என்ன செய்யும்? இன்ஃபீரியர் வீனாக்கவா சுப்பீரியர் வீனாக்கவா தென் ரைட் ஆரிக்கில் ரெண்டுமே வந்து பிளட்டை வந்து என்ன செய்யும்? இம்பியூர் பிளட்டை போர் பண்ணுது. அதுக்கு வந்து இங்கே நிறைச்சிடக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக என்ன செய்யும்? இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன செய்யும்? அதை பம்ப் பண்ணி அப்படியே பல்மானரி ஆர்டரி வழியாக எங்கே அனுப்பிடும் அப்படின்னா லங்ஸுக்கு அனுப்பிடும். லங்ஸுக்கு அனுப்புறது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஆக்சிஜனேஷன். இது ஒரு டைரக்ஷன். அதோட முடிஞ்சிடும். மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து வெனியூல்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெனியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து பல்மானரி வெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பல்மானரி வெயின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தி பல்மானரி வெயின்ஸ், இங்கே சொல்லும்போது சொன்னால் 4 பல்மானரி வெயின்ஸ் சொல்லுவாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த 4 பல்மானரி வெயின்ஸ் த பியூர் பிளட் ஆர் கலெக்டட் and are poured into the left auricle. எல்லாம் வந்து லெஃப்ட் ஆரிக்கிள் நிறைஞ்சிடும். ஸோ இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்த உடனே அப்படியே என்ன செய்யணும்னா அடுத்தபடியாக லோயர் சேம்பரில் இருக்கக்கூடிய லோயர் வென்ட்ரிக்கிளுக்கு இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். இங்கே வரும்போது ஒரு வால்வு இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பைகஸ்பீடு வால்வு பேர். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த பைகஸ்பீடு வால்வ் என்ன ஆகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடும். வந்த உடனே இந்த பியூர் பிளட் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கேருந்து நம்ம இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேரணும். அப்போ என்ன ஆகும்? வித் ஹெல்ப் ஆஃப் தி அயோட்டா, இட் இஸ் லார்ஜஸ்ட் ஆர்டரின்னு சொல்லக்கூடியது. அயோட்டான்னு சொல்லக்கூடிய மகா தமனி மூலமா அது ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டரியூல்ஸுக்கு போய் அங்கேருந்து சிஸ்டமிக் கேபிலரிஸுக்கு போய் வெயின்ஸ் அண்ட் வெனியூல்ஸுக்கு போய் மறுபடியும் வீனாக்கவாவுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சொல்லும்போது அப்படின்னா அயோட்டாலேருந்து ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டரியூல்ஸ் மூலமா டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் சிஸ்டமிக் ஆர்டரி, கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரீஜனுக்கு கழுத்து பகுதிக்கு போகக்கூடியது, தலைப்பகுதிக்கு போகக்கூடியது, உடலில் மற்ற பகுதிகளுக்கு என்ன செய்யும்? ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. எது அப்படின்னா த்ரூ த அயோட்டா மூலமா. அப்போ என்ன ஆகும்? ரைட் சைடு இஸ் மென்ட் ஃபார் impure blood and left side is meant for pure blood. There are 2 types of circulation. One is called as systemic, another one is known as pulmonary circulation. So the blood circulates twice through the heart of the first on the right side and the left side to complete one cardiac cycle. இப்போ என்ன ஆகுது? ரத்தமானது சுழல ஆரம்பிக்குது. எத்தனை? 2 முறை. எப்படி அப்படின்னா த்ரூ த ஹார்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரைட் சைடு. ஹார்ட்டில் முதலாவது என்ன செய்யும் அப்படின்னா ரைட் சைடில் சர்க்குலேஷன் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக தென் அண்ட் த லெஃப்ட் சைடு டு கம்ப்ளீட் ஒன் கார்டியக். இதுக்கு ரைட் சைடுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யும்? லெஃப்ட் சைடு இந்த சைக்கிள் நடக்க ஆரம்பிக்குது. மொத்தத்தில் சொல்லும்போது இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சைக்கிளுக்கு தான் என்ன பேர்? ஒன் கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறோம். ஸோ த பிளட் சர்க்குலேட்ஸ் ட்வைஸ் த்ரூ த ஹார்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரைட் சைடு. முதல்ல ரைட் சைடு என்ன செய்யும்? சர்க்குலேட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் சைடு சர்க்குலேட் ஆகும். எதுக்குன்னா டு கம்ப்ளீட் த ஒன் கார்டியாக் சைக்கிள். இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் ஆனாதான் அது என்ன பேர்? ஒன் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதயத்தின் வழியாக என்ன செய்யும்? ரத்தம் வந்து 2 முறை சுற்றக்கூடியதாக இருக்குது. முதலாவது சுற்று என்ன செய்யும்? இதயத்தினுடைய வலதுபுறமும், 2வது சுற்று என்ன செய்யும்? இதயத்தினுடைய இடதுபுறமும் நடக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் எதில் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகளில் தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஸோ த கம்ப்ளீட் டபுள் பிளட் சர்க்குலேஷன் இஸ் மோர் ப்ராமினென்ட் இன் மேமல்ஸ். நம்ம பொதுவாக இது அதிகப்படியாக எதாவது பார்க்க முடியும் அப்படின்னா பாலூட்டிகளில் தான் இதை பார்க்க முடியும். இதயத்தினுடைய பாலூட்டிகளில் இரட்டை சுற்றுவட்டம் அப்படிங்கிறது தெளிவாக காணப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்தபடியாக இதயத்தினுடைய அனைத்து அறைகளும் குறிப்பாக நம்ம சொல்லுவோம் அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு ஆரிக்கிள், லோயர் சேம்பர்ஸ் ஆர் வென்ட்ரிக்கிள். இது எல்லாமே முழுமையாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பிரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னா. ஸோ த கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இஸ் மோர் ப்ராமினென்ட் இன் மேமல்ஸ் பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட் பார்ட்டிஷன் ஆஃப் ஆல் சேம்பர்ஸ் இன் த ஹார்ட். பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட் பார்ட்டிஷன் ஆஃப் த ஆல் சேம்பர்ஸ் இன் த ஹார்ட். இப்போ பொதுவாக ஆரிக்கிள் தனியாக வென்ட்ரிக்கிள் தனியாக நம்ம பிரிச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறார். அதாவது டபுள் சர்க்குலேஷன் நடக்கிறதுனால தான் இது 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா இதயத்தினுடைய அனைத்து அறைகளுமே எல்லா சேம்பர்ஸுமே குறிப்பாக அப்பர் சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஆரிக்கிள்
லோயர் சேம்பர்ஸாக இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கிள் எல்லாமே இருக்கு முழுமையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டபுள் சர்க்குலேஷன்ல ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பேரு, அடுத்ததாக வர்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா பல்மானரி சர்க்குலேஷன் அப்படின்னு பேரு. முதலாவதா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் oxygenated blood entering the aorta from the left ventricle, it is carried by network of arteries, arterioles and capillaries. Arteries, arterioles and capillaries to the tissues. இப்போ என்ன ஆகுது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லும்போது இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும் அப்படின்னா பியூர் பிளட்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகுது என்டரிங் தி அயோட்டா. இப்போ என்டரிங் தி அயோட்டானா எங்க இருந்து இந்த அயோட்டாக்கு வருது, ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல இருந்து என்ன ஆகும், 4 பல்மானரி வெயின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பியூர் பிளட்டை கேரி பண்ணி கொண்டு வருது. ஸோ கொண்டு வந்தோன்னா அது என்ன செய்யும், லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு கொடுத்துரும். ஸோ லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்த உடனே அதில் என்ன செய்யும், அப்படியே இமீடியட்டா லோயர் சேம்பர் இருக்கக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு அதை பாஸ் பண்ணிருக்குது. ஸோ இடையில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பைகஸ்பிட் வால் இருக்கும். ஸோ அந்த பைகஸ்பிட் வால் வந்து அதை ரெகுலேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கேரிட் பை நெட்வொர்க் ஆஃப் ஆர்டரிஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டரிஸ் எடுத்துட்டு போகும். ஆர்டரிஸ்க்கு எடுத்து என்ன செய்யும் ஆர்டரியோல்ஸ், ஆர்டரியோல்ஸ்ல இருந்து இன்னும் மைனூட்டா இருக்கக்கூடிய கேபிலரிஸ். ஸோ அந்த கேபிலரிஸ் மூலமா அது எங்க போய் சேர்ந்தது அப்படின்னா டிஷ்யூஸ்க்கு போகுது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறோம். சரி, இது ஒன் சைடு அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா டீஆக்சினேட்டட் பிளட்னு சொல்லக்கூடிய இம்பியூர் பிளட். ஸோ த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த டிஷ்யூ இஸ் கலெக்டட் பை venules, veins and vena cava. இப்போ என்ன ஆகுது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு போய் லெஃப்ட் ஆரிக்கிள் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து இந்த அயோட்டா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பியூர் பிளட்டை எடுத்துட்டு போகுது. எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா பை நெட்வொர்க் ஆஃப் ஆர்டரிஸ், ஆர்டரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இது மூலமா கொண்டு போய் அது எங்க போய் சேர்த்துருது அப்படின்னா டிஷ்யூஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருது. இப்போ இதோட முடிஞ்சிருது இல்ல, இது ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா இப்ப டிஷ்யூஸ்க்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும், யூட்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இம்பியூர் பிளட்டை வெளியில வரணும். அப்ப என்ன ஆகும், த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த டிஷ்யூ இஸ் கலெக்டட். அங்கிருந்து இந்த இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணிடுது. இப்ப கலெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சம் அசிஸ்டன்ட் தேவைப்படுற மாதிரி என்ன இருக்குது, வெனியூல்ஸ் இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய வெயின்ஸ் தான் வெனியூல்ஸ்ங்கிறோம். ஸோ இந்த வெனியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறதுக்கு வெயின்ஸ்னு பேரு. ஸோ வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய வெயினா மாறுறதுக்கு என்ன பேரு அப்படின்னா வீனா கவா அப்படின்னு பேரு. with the help of venules, veins and vena cava. Again the vena cava என்ன சொல்ல அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணிருப்போம். ஏன்னா superior vena cava and inferior vena cava. What is the superior and inferior vena cava அப்படின்னா superior vena cava collects the impure blood from the above the body parts and the inferior vena cava collects the impure blood from below the body parts போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த வெனியூல்ஸ், வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீனா கவாவுக்கு போக ஆரம்பிக்குது அண்ட் எம்டிடி இன்டு தி ரைட் ஏட்ரியம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சுப்பீரியர் வீனா கவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா கவா ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு பார்ட்டை டிவைட் ஆகிக்குது. அபோவ் த பாடி பார்ட்ஸ் வந்து சுப்பீரியர் வீனா கவாவும் பிலோ த பாடி பார்ட்ஸ்ல இருந்து இன்ஃபீரியர் வீனா கவா என்ன செய்யும் இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே கொடுத்துரும் அப்படின்னா ரைட் ஏட்ரியத்துக்கு கொடுத்துடக்கூடியதா இருக்குது. இன் பல்மானரி சர்க்குலேஷன் இது ஒரு டைரக்ஷன்ல, இதே நேரத்தில் பல்மானரி சர்க்குலேஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா பிளட் ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கிள். இப்போ ரைட் சைடில் ரைட் ஏட்ரியத்தை பத்தி சொல்லிட்டோம். இப்போ ரைட் ஏட்ரியத்திலிருந்து என்ன ஆகும், ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு அந்த இம்பியூர் பிளட் என்ன செய்யும் போக ஆரம்பிக்கும். இன் பல்மானரி சர்க்குலேஷன் பிளட் ஃப்ரம் த ஹார்ட், தட் மீன்ஸ் ரைட் வென்ட்ரிக்கிள், இஸ் டேக்கன் டு தி லங்ஸ் பை பல்மானரி ஆர்டரி. ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து இது எங்க எடுத்துட்டு போகணும், லங்ஸுக்கு எடுத்துட்டு போகணும். எதுக்காக எடுத்துட்டு போகணும், அங்கதான் ஆக்சிஜன் கிடைக்கும். ஃபார் ஆக்சிஜனேஷன் பர்பஸ் இது என்ன செய்யணும் எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆர்டரி வேணும். அந்த ஆர்டரி அந்த தமனிக்கு என்ன பேர் அப்படின்னா பல்மானரி ஆர்டரின்னு பேரு. So to the lungs by pulmonary artery and the oxygenated blood from the lungs is emptied into the left auricle by pulmonary vein. அதை நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து லங்ஸுக்கு கொண்டு போறதுக்கு பேரு பல்மானரி ஆர்டரி. இது என்ன செய்யும் இம்பியூர் பிளட் எடுத்துட்டு போகும் ஃபார் ஆக்சிஜனேஷன் பர்பஸுக்காக. அதே நேரத்தில் ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்ல இருந்து பியூர் பிளட் என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்து சேரணும்.
ஆக்சிஜனேட்டட் blood from the lungs is emptied into the left auricle. ஸோ அதுக்கு உதவியாக இருக்கிறது என்ன அப்படின்னா பல்மானரி வெயின்ஸுங்கிறது. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் சர்க்கியூட்ஸ். என்ன இருக்கும், தனித்தனியான ஒரு சர்க்கியூட் வட்ட பாதைகள் போல காணப்படக்கூடியதாக இருக்கு. ஹேவ் அன் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இதுதான். அப்போ என்ன ஆகும், ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக இம்பியூராக இருக்குது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பியூராக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதமான சர்க்கியூட் அமைப்புகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் ஆர் மெயின்டைன் இன் தி பல்மானரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மானரி சர்க்குலேஷனாக இருக்கட்டும் அல்லது சிஸ்டமிக் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே எனக்கு இரண்டு விதமான அழுத்தங்களில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒய் இஸ் திஸ் அட்வான்டேஜஸ், ஏன் இது வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லங்ஸ் கேப்லரிஸ் மஸ்ட் பி வெரி தின். இப்போ நுரையில் பொறுத்த மட்டிலும் கேப்லரிஸ் சொல்லக்கூடிய தந்தை குழாய்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரத்த நுண்ணாளங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிதாக காணப்படும், ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இது மெல்லிசாக இருக்கிறதுனால, ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டு அலோ த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அதனால என்ன செய்யும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய வாயு பரிமாற்றத்துக்கு உதவியாக இருக்கும். பட் இஃப் த பிளட் ஃப்ளோஸ் த்ரூ தீஸ் தின் கேப்லரிஸ், ஒருவேளை அதே நேரத்தில் இஃப் த பிளட் ஃப்ளோஸ் த்ரூ திஸ் தின் கேப்லரிஸ், இந்த தின் கேப்லரிஸ் வழியாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the fluid can, if the blood flows through these thin capillaries under high pressure, the fluid can leak through or ruptures the capillary walls and can accumulate in the tissues. இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னால் பல்மானரி சர்க்குலேஷன்லையும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்லையும் ஏன் இது வந்து ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, லங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்லரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த நுண்ணாளங்கள் ரொம்ப மெலிதாக காணப்படும். அதனால வாயு பரிமாற்றம்ங்கிறது நடக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இஃப் த பிளட் ஃப்ளோஸ் த்ரூ தீஸ் தின் கேப்லரிஸ், ரத்தமானது இந்த தின் கேப்லரிஸ் வழியாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதிக அழுத்தத்தின் காரணமாக அண்டர் ஹை ப்ரெஷர் அங்கே இருக்கக்கூடிய திரவமானது என்ன ஆகும் அப்படின்னா கேன் லீக் த்ரூ ஆர் ரப்சர்ஸ், என்ன ஆகுனா கசிய ஆரம்பிக்குது. இந்த ஃப்ளூயிடானது கசிய ஆரம்பிக்குது. எதன் மூலமா அப்படின்னா த்ரூ the capillary walls or ruptures the capillary walls. அங்கே என்ன செய்யும், சின்ன சின்ன பிளவுகள் விட்ட மாதிரி இருக்கும். அதனால அது என்ன செய்யும் அப்படின்னா கசிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன ஆகும், இது எல்லாம் போய் எங்கே போய் சேர்ந்துருது அப்படின்னா this can accumulate in the tissues. எல்லாமே எங்கே போய் சேர்ந்துருது அப்படின்னா திசுக்கள்ல போய் சேரக்கூடியதாக இருக்குது. this increases, இப்படி போய் சேர்றதுனால என்ன ஆகும், this increases the diffusion distance and reduces the efficiency of gas exchange. இதனால என்ன ஆகும், டிஃப்யூஷன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது, விரவல் தூரம் வந்து அதிகமாகுது. அதே நேரத்தில் என்ன ஆகுது, ரெடியூசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றத்தினுடைய திறனை வந்து இது குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் ஹை ப்ரெஷர் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபோர்ஸ் பிளட் த்ரூ லாங் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ். அது ரத்தத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஹை ப்ரெஷர், அதிகப்படியான அழுத்தம் தேவைப்படுது. எதுக்காக, required to force blood through the long systemic circulation. மிகப்பெரிய சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அந்த பிளட்டை கொண்டு போகணும்னா அதிகமான அழுத்தம் தேவைப்படும். hence the arteries close to the heart have increased pressure. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் ஆர்டரிஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது hence the arteries close to the heart, இதயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் என்ன ஆகும் அப்படின்னா have increased pressure. அதில் வந்து அழுத்தம் வந்து அதிகமாக காணப்படும். எதை விட அப்படின்னா ஆர்டரிஸை விட அதிகமாக காணப்படும். அதாவது the arteries away from the heart, அதாவது இதயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரெஷர், அதிகப்படியான அழுத்தம் காணப்படும். எதை காட்டிலும் அதிகமாக காணப்படும்னா ஆர்டரிஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட், இதயத்துக்கு வெளியிலே காணப்படக்கூடிய ஆர்டரிஸை விட இதயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ்ல தான் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் சர்க்கியூட்ஸ். இங்கே கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் சர்க்கியூட்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து பல்மானரி சர்க்கியூட்னு ஒரு பாதை, இன்னொன்று சிஸ்டமிக் சர்க்கியூட்னு சொல்லக்கூடிய இன்னொன்று. இந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா both circuits completely separated circuit, that means pulmonary and systemic circuits allow these two different demands to be met with. So completely separated circuits allow these two different demands. இப்போ என்ன ஆகுது, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட்ஸ் பற்றாக்குறைகளை சரி பண்ற மாதிரி பூர்த்தி செய்யற மாதிரி காணப்படக்கூடியதாக இருக்குது. Next we are going to look at the regulation of cardiac activity. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலேஷன் ஆஃப்
கார்டியாக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இதயத்தினுடைய ஆக்டிவிட்டிஸை ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The type of heart in human is myogenic. அதாவது மனிதனுடைய இதயத்தினுடைய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோஜெனிக் டைப் அப்படிங்கிறோம். ஏன் மயோஜெனிக் டைப் அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் மசில்ஸ். மனித இதயமானது முழுக்க தசையால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டைப் ஆஃப் ஹார்ட் இன் ஹியூமன் இஸ் மயோஜெனிக் பிகாஸ் த ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட். அதாவது இங்கே இதய துடிப்பு அப்படிங்கிறது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய இதய தசையிலேருந்து உருவாகுது. அதனாலதான் இந்த வகையான இதயங்களை நம்ம மயோஜெனிக் ஹார்ட் அப்படிங்கிறோம். Then the nervous and endocrine systems work together with paracrine signals to influence the diameter of the arterioles and alters the blood flow. அதாவது கோஆர்டினேஷன் சொல்லும்போது நமக்கு பாடியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கோஆர்டினேஷன் இருக்குது அப்படிங்கிறோம். என்னென்ன கோஆர்டினேஷன் அப்படின்னா நர்வஸ் கோஆர்டினேஷன் அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படிமோ. அப்போ நர்வஸ் கோஆர்டினேஷன் சொல்லும்போது நியூரல் கண்ட்ரோல் அப்படிங்கிறோம், நரம்பு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா நாளமில்லா சிறப்பு மண்டலம், அதைத்தான் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் டுகெதர் வித் பாராக்ரைன் சிக்னல்ஸ். அதாவது நரம்பு மண்டலமும் நாளமில்லா சிறப்பு மண்டலம் ஆகியவற்றோடு, அதாவது வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளுக்காக மெட்டபாலிக் ப்ராசஸுக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையேயான சமிக்கைகளும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா the nervous and endocrine system work together with paracrine signals to influence the diameter of the arterioles and alter the blood flow. அதாவது அருகருகே இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையேயான சமிக்கைகளும் அதைத்தான் சொல்லுவோம் பாராக்ரைன் சிக்னல்ஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் தமிழுடைய விட்டத்தின் மீது என்ன செய்யும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது என்ன செய்யும் ரத்த பாய்வையும் இது மாற்றக்கூடியதாக இருக்கு. பிளட் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய ரத்த பாய்வையும் இது மாற்றக்கூடியதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ த நியூரல் கண்ட்ரோல் இஸ் அச்சீவ்டு த்ரூ நியூரோனல் கண்ட்ரோல் இஸ் அச்சீவ்டு த்ரூ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலம் மூலமா கட்டுப்படுத்தப்பட இருக்குது. அப்போ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் எதெல்லாம் வரும் அப்படின்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது. அதாவது பரிவு மற்றும் இணைப்பரிவு நரம்பு மண்டலங்கள் சொல்லக்கூடிய இதன் வழியாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இதய செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் அப்படிங்கிறது. இந்த சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இட் ரிலீஸ் நார் எஃபினெஃப்ரின். சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் என்ன பண்ணுது நார் எஃபினெஃப்ரினையும் அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது எஃபினெஃப்ரினையும் ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் ரிலீஸ் நார் எஃபினெஃப்ரின் அண்ட் அட்ரினல் மெடுலா அட்ரினல் பார்ட்டில் இருக்கக்கூடிய மெடுலா என்ன செய்யும் அப்படின்னா எபினெஃப்ரின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டுமே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் கூடியது. ஸோ த 2 ஹார்மோன்ஸ் பைண்ட் டு பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட். இந்த 2 ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னா ஒன்று சேர்ந்து அட்ரினர்ஜிக் உணர்வேற்பிகளோட இணைந்து என்ன செய்யும் இதய துடிப்பினுடைய வீதத்தை அதிகரிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் செக்ரேட் அசிட்டைல் கோலின். இது என்ன செய்யும் பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு வகையான வேதிப்பொருளை சுரக்குது. அதான் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அசிட்டைல் கோலின் அப்படிங்கிறோம். பொதுவாக அந்த அசிட்டைல் கோலின் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிமா நரம்புகளுக்கு இடையில உணர்வுகளை கடத்தக்கூடியது அப்படிமா. இந்த பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் என்ன செய்யும் செக்ரேட் அசிட்டைல் கோலின். இந்த அசிட்டைல் கோலின் போய் என்ன செய்யும் அப்படின்னா இட் பைண்ட்ஸ் டு இது எங்க போய் பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மஸ்காரினிக் ரிசெப்டார் கூட போய் பைண்ட் ஆயிருக்கும். இந்த அசிட்டைல் கோலின் ஆனது மஸ்காரினிக் உணர்வு கூட சேர்ந்து இதய துடிப்பினுடைய வீதத்தை அதிகரிக்குது. Whenever acetylcholine then binds to muscarine receptor and it decreases the heartbeat. அதே நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா இதய துடிப்பினுடைய வீதத்தை இது என்ன செய்யும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. இதய துடிப்பு வீதத்தை என்ன செய்யும் குறைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதா இருக்குது. Then vasopressin and angiotensin 2 இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா it involved in the regulation of the kidneys. It results in vasoconstriction while natriuretic peptide promotes vasodilation அப்படிங்கிறது. அதே வேளையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்ரியூரிட்டிக் பெப்டைட் அப்படிங்கிறது ரத்த நாளத்தை அதாவது விரிவடை செய்யக்கூடியதாக இருக்குது.
அது சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையான ஹார்மோன் இருக்கு. ஒன்று வாசோப்ரெசின் சொல்லுவோம், இன்னொன்று ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிறோம். இது ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா பிளட் வெசல்ஸை சுருங்க வைக்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா நாட்ரி யூரிட்டிக் பெப்டைட் அப்படிங்கிறது ரத்த நாளத்தை பிளட் வெசல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும், விரிவடைய செய்யும். அதே நேரத்தில் ஆரிக்கிலுக்கு, அது குறிப்பா சைனோ ஆரிக்குலர் கணம்னு சொல்லக்கூடிய SA நோட், அது மட்டும் இல்லாம ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் நோடுன்னு சொல்லக்கூடிய AV நோட், இந்த 2 பகுதிகளுக்கும் இந்த இணை பரிவு நரம்புலத்தை சேர்ந்த என்னாகும் வேகஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு இருக்கும். அந்த வேகஸ் நரம்பு போகக்கூடியதா இருக்குது. வாசோப்ரெசின் அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2 இன்வால்வ் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் த கிட்னிஸ். ரெண்டுமே சிறுநீரக செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா வாசோப்ரெசின் அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2 both are involved in the regulation of the kidneys. It results in vasoconstriction. இதனால என்ன செய்ய இதயமானது சுருங்க கூடிய வேலையை செய்ய முடியுது. அதே நேரத்தில் நாட்ரியூட்டிக் பெப்டைட் சொல்லக்கூடியது என்ன செய்யும் அப்படின்னா ப்ரோமோட்ஸ் வாசோடைலேஷன், ரத்த குழாய்களை விரிவடைய செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியதா இருக்குது. இந்த வேகஸ், இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த செயலெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நரம்பு இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேகஸ் நர்வ்னு சொல்லக்கூடிய வேகஸ் நரம்பு. It is a parasympathetic nerve that supplies atrium, especially the SA, that means sinoauricular node and the AV node. அதனால குறிப்பா சைனோஆரிக்குலர் கணு, ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் கணுன்னு சொல்லக்கூடிய AV நோட் ஆகிய 2 பகுதிகளுக்கும் இணை பரிவு நரம்பு சொல்லக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்யுது, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வேகஸ் நரம்பு போகக்கூடியதா இருக்குது.